ஹே ஆல், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையிலே ஃபேமஸான வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு, சோம்பு கொஞ்சம், வரமிளகா 4 ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னால நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை கல்லுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் திருப்பி விட்டால் ரெடி ஆகிடும். இப்போது கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 3 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரை எடுத்துகிட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த
அடைய குட்டி குட்டி பீசஸாக நம்ம உடச்சி கையாலே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். டூ விசில்ஸ் வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. It's a hotel style vadakari ready. இந்த வடகரி தோசை இட்லி கூட நல்லா இருக்கும். பட் அல்டிமேட் பூரிக்கு தான். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. Thanks for watching.